வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். அதிமுக. ஒரு பெரிய அரசியல் சண்டையில இருந்து ஒரு கட்சி எப்படி உருவாச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆக்டர் ஒரு சினிமா ஹீரோவால எப்படி ஒரு அரசாங்கத்தையே உருவாக்க முடிஞ்சது? இதுதான் நம்ம இன்னைக்கு தேடப் போற முக்கியமான கேள்வி. வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். சரி, இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1960-70களுக்கு போவோம். அப்போ தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சீன் எப்படி இருந்துச்சு? யார் பெரிய ஆளுங்களா இருந்தாங்கன்னு முதல்ல பாத்தரலாம். அப்போதைய காலகட்டத்துல தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ்ல ஒரே ஒரு பெரிய சக்தி தான் இருந்துச்சு. வேற யாரும் இல்ல. மு. கருணாநிதி தலைமையிலான திமுக தான். சொல்லப்போனா அவங்க தான் அப்போ ஆளும் கட்சி. அவங்க கைதான் ஓங்கி இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலையே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட். அந்த பலமான கட்சிக்குள்ளேயே இன்னொரு பவர்ஃபுல் ஆள் இருந்தார். அவர்தான் மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதாவது நம்ம எம்ஜிஆர். பாருங்க, அவர் வெறும் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது. தன்னோட படங்கள் மூலமா ஏழைகளுக்கு உதவுற ஒரு ஹீரோவா மக்கள் மனசுல பதிஞ்சு போயிருந்தார். அதனால நிஜ வாழ்க்கையிலையும் அவர ஒரு தலைவரா, ஒரு மீட்பரா பார்த்தாங்க. அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அப்பப்பா அது வேற லெவல். சோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கெல்லாம் அமைதியா, ஸ்டேபிளா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புயல் உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டு அரசியலையே உழுக்க போற ஒரு பூகம்பம் மெதுவா கிளம்பி 1972 இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். தமிழ்நாடோட அரசியல் சரித்திரத்தையே மாத்தி எழுதின வருஷம் இது. அப்பதான் எம்ஜிஆர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. திமுக தலைமைய நேரடியாவே சேலஞ்ச் பண்ணாரு. என்ன கேட்டார் தெரியுமா? கட்சியோட கணக்கு வழக்குகளை காட்டுங்க, நிர்வாகத்துல டிரான்ஸ்பரன்சி வேணும்னு ஓப்பனா கேட்டாரு. இது கட்சிக்குள்ள ஒரு பயங்கரமான புயல கிளப்பி விட்டுச்சு. சோ இதோட விளைவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிரடியா இருந்துச்சு. கருணாநிதி தலைமையிலான திமுக எம்ஜிஆர் கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க. ஆமாங்க, அவரை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவை ஏற்படுத்துச்சு. இப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னு நினைக்கிறீங்க? அவர் முடங்கி போயிடல, இல்ல பின்வாங்கவும் இல்ல. இது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம்னு அவர் முடிவெடுத்தார். இங்கிருந்து தான் கதையோட அடுத்த அத்தியாயம் தொடங்குது. அதே வருஷம் அக்டோபர் 17ஆம் தேதி எம்ஜிஆர் தன்னோட அடுத்த மூவ அறிவிச்சார். ஒரு புத்தம் புதிய கட்சி. அதுக்கு பேருதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது அதிமுக. பாருங்க, திமுகவோட நிறுவகர் அண்ணாவோட உண்மையான கொள்கைகளை நாங்க தான் ஃபாலோ பண்றோம்னு சொல்ற மாதிரி அந்த பேரை வச்சார். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த கட்சியின் பெயர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது AIATMKன்னு மாத்தப்பட்டது. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச பெயர் இதுதான். சரி, ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாச்சு. ஆனா எம்ஜிஆர் எப்படி தன்னோட பர்சனல் ஃபேன்பேஸ ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாத்துனார்? எப்படி தேர்தல்களை ஜெயிச்சாரு? வாங்க அத பாப்போம். எம்ஜிஆரோட சக்சஸ் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல். முதல்ல தன்னோட சினிமா புகழ 100% பயன்படுத்திக்கிட்டார். ரெண்டாவது, ஏழை மக்களுக்கான நல ததிட்டங்கள் மேல முழு கவனத்தையும் வச்சார். குறிப்பா சொல்லணும்னா சத்துணவு திட்டம். இந்த ஒரு திட்டம் அவர மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்க வச்சிருச்சு. அதிமுகவோட வளர்ச்சியை பாருங்க, அப்படியே ராக்கெட் வேகத்துல இருந்துச்சு. 1972ல கட்சிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ப முடியுதா? வெறும் 5 வருஷத்துல 1977ல நடந்த தேர்தல்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு அப்புறமும் அவங்க வெற்றி பயணம் 1985 வரைக்கும் தொடர்ந்தது. இது சாதாரண விஷயம் இல்ல. அவரோட ஆதிக்கத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 3. ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல, தொடர்ந்து 3 தடவை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தார்.
அவர் அசைக்கவே முடியல. சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வரோம். ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? ஒரே ஒரு தலைவரோட கரிஸ்மால வளர்ந்த கட்சி அந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதுதான் அதிமுகவுக்கு வந்த அடுத்த பெரிய டெஸ்ட். 1987 ஒரு சகாப்தத்தோட முதிவு. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போதே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். அவரோட மறைவு அதிமுகவுல ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உண்டாக்கிச்சு. எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே அடுத்தது யாருங்கிற கேள்வி பூதாகரமா எழுந்துச்சு. தலைமை பதவிக்கு ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. கட்சி ரெண்டா பிளந்து நின்னுது. ஒரு பக்கம் எம்ஜிஆரோட மனைவி ஜானகிர ராமச்சந்திரன், இன்னொரு பக்கம் அவரோட அரசியல் வாரிசுன்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதா. தமிழ்நாட்டு அரசியலே பரபரப்பாச்சு. ஆனா கடைசியில இந்த அரசியல் போராட்டத்துல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. சிதறிப்போன கட்சி அவரோட தலைமையின் கீழ ஒன்னு சேர்ந்துச்சு. முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சக்தியா மாறுச்சு. அதுக்கப்புறம் அம்மானு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா தனக்குன்னு ஒரு தனி சகாப்தத்தையே உருவாக்கினாங்க. சரி வாங்க, நாம இதுவரைக்கும் பார்த்ததோட முக்கியமான பாயிண்ட்ஸ வேகமா ஒரு தடவை பாத்தரலாம். முதல்ல திமுகவோட உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனை தான் அதிமுக உருவாக்க காரணம். ரெண்டாவது, 1972ல எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கினது தான் இதுக்கு உடனடி ட்ரிகர். மூணாவது, எம்ஜிஆரோட மக்கள் செல்வாக்கும் நலத்த திட்டங்களும் தான் புது கட்சியோட அடித்தளம். கடைசியா அவரோட தலைமை கட்சிய மின்னல் வேகத்துல ஆட்சிக்கு கொண்டு வந்துச்சு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதிய முடிக்கலாம். ஒரு தலைவரோட பர்சனல் கரிஷ்மா ஒரு கட்சியோட தலை எழுத்தையே தீர்மானிக்குமா? எம்ஜிஆரோட கதை நமக்கு அததான் சொல்லுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?